சத்குருவே சரணம். இந்த தீபாவளிக்கு திருமணமாகாத பெண்கள் என்ன செய்வது? அதற்குரிய விசேஷ பூஜைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது. அதிகாலையில் எழுந்து தலையில் எண்ணெய் வைத்து அந்த வருஷாந்திர தோஷம்னு பேர், அந்த வருஷ தோஷத்தை நீக்கிவிட்டு நல்ல புடவை உடுத்தி தலையில் பூ வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சிறப்பாக திருமணம் ஆகாத பெண்கள் வீட்டில் பூஜைகள் நடக்கும், பெரியவங்க செய்வாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதக நோட்டை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சளால் விநாயகர் பிடித்து அதில் சில பூக்களை வச்சுக்கிட்டு நான் சொல்லுகின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்கள் கணவனோடு நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்குவீங்க. ஓம் கடஸ்திர தேவதா நமோ நமக, சீக்கிரத்தை சுபகலஸ்திரம் சித்தைத்த அனுக்கிரக நமவோம், மாங்கல்யோகம் சித்தைத்த ரட்சகம் ரட்சகம் நமஸ்திதோ, ஓம் சுக்கராய அசுர குருவாக நமோ நமக அப்படின்னு சொல்லி 18 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி கண்களில் ஊற்றி கொண்டு அந்த ஜாதக நோட்டை நேராக கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான்கிட்ட வச்சு ஒரு தீபம் ஏற்றி 9 முறை வனம் வந்து அடிப்பிரதட்சணம் செய்து வணங்கிவிட்டு வந்தால் எந்த தோஷமாக இருந்தாலும் நிவாரணமாகி உங்களுக்கு அடுத்த இதே நாளில் தீபாவளிக்கு உங்கள் கணவனோடு நீங்கள் அந்த பூஜைகள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாக்கியத்தை அசுர குருவிடம் கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு அளிப்பார். நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமாக மனசுக்கேற்ற மணமகன் அமைவான். சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். இந்த தீபாவளியிலே அந்த தீபாவளி பூஜையை நீங்கள் மங்களகரமாக உங்களுடைய திருமணத்திற்காக நீங்கள் திருமணமாகாத பெண்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சுக்கிரனை வழிபடுவது அவ்வளவு மிகுந்த சிறப்பானது. தீப ஒளி திருநாளில் மகாலட்சுமி, குபேரர், வாஸ்து பகவான் அதோடு சேர்த்து சுக்கிரனையும் வழிபடுகின்ற பொழுது உங்கள் இல்லம் வாஸ்துபடி இருக்கும். உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கு மனசுக்கேற்ற மணமாளன் அமைவான். வீடு நல்ல மகாலட்சுமி கராட்சத்தோட பொருள் செல்வத்தோட சந்தோஷமாக வளமோடு நல்லபடியாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.